வேள்பாரி பரம்பு மலையை ஆட்சி செய்த மன்னன் கடைச்சங்க காலத்தை சார்ந்தவர். இவர் குறுநில மன்னர்களில் ஒருவர் ஆவார். பாரி வேலர் குலத்தை சார்ந்தவர். எனவே இவரை வேள்பாரி என்றும் அழைப்பர். பாரி பரம்பு மலையையும் அதனை சூழ்ந்த நாட்டையும் ஆண்டவர். இந்த பரம்பு நாடு 300 ஊர்களை கொண்டதாகும். பரம்பு மலை இக்காலத்தில் பிரான்மலை என்று வழங்குகின்றது. அப்பொழுதைய பாண்டிய அரசின் கீழ் வரும். இதற்கு இன்னொரு பெயர் கொடுங்குன்றம் என்றும் உள்ளது. இம்மலை மேருமலையின் ஒரு பகுதி என்ற புராணம் உண்டு. பிரான்மலை சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர் காரைக்குடி அருகில் உள்ளது. பாரி ஒரு மலையக மன்னர் ஆவார். அவரது ஆட்சிக்குட்பட்ட பகுதியில் மொத்தம் 300 கிராமங்களே இருந்தது. அப்படி இருந்த போதிலும் அவர் மூவேந்தர்களை விட பெரும் புகழ் பெற காரணம் அவரது கொடைத்தன்மையே. கேட்போருக்கு இல்லை என இல்லாது அளிப்பவர் அவர். இவர் கடையேழு வள்ளல்களில் ஒருவராக சங்க இலக்கியத்தில் போற்றப்படுபவர். பாரி தமிழ்வேந்தர் மூவராலும் வஞ்சித்து கொல்லப்பட்டான். பாரிக்கு 2 மகளிர் உண்டு. அங்கவை, சங்கவை ஆகியோர் இவரது மகள்கள் ஆவர். பாரியை ஔவை பெருமாட்டியும் சிறப்பித்து பாடியுள்ளார். வள்ளல்கள் எல்லோரையும் விட உயர்ந்தவனாக பாரியை தமிழ்ச் சான்றோர்கள் போற்றுவர். அதற்கு காரணம் அப்பெருமான் படர்வதற்கு கொழு கொம்பின்று தவித்த முல்லை குடிக்கு தான் ஏறி வந்த தேரினையே ஈந்து புகழ் செயலால் என்பர். ஒரு முல்லை கொடிக்காக தன் ஊர்ந்து வந்த தேரை ஈந்த சிறப்பால் பாரி வள்ளல்களிலேயே தலை சிறந்தவராக போற்றப்படுகின்றார். தமிழ்நாட்டில் ஈகையாலே புகழ்பெற்ற வள்ளல்கள் பலர் இருந்தனர். பரம்பு மலையை ஆட்சி செய்த குறுநில மன்னனாக விளங்கிய பாரிவள்ளலின் பெருமை தமிழகம் முழுவதும் பரவியிருந்தது. கொடைத்திறத்திற்கு இவனையே ஒரு வரம்பாக எடுத்து காட்டினர் கவிஞர். கொடுக்கிலாதனை பாரியே என்று கூறினும் கொடுப்பாரில்லை என்று பாடினார் சுந்தரமூர்த்தி. இங்கனம் ஆன்றோர் புகழும் பேரும் பெற்று பாரிவள்ளல் சைவ சீலனாக விளங்கினான். அவ்வள்ளலுக்குரிய பரம்பு நாட்டிற்கு காணப்படும் பாரிச்சூரம் எனும் சிவாலயம் அவன் எடுத்த திருக்கோயிலாக கருதப்படுகிறது. 120 பாரீசுரம் என்பது பாரியால் வழிபட பெற்ற சிவபெருமான் கோயில் கொண்ட தலம் என்ற பொருளை தரும். அப்பாரீசுரம் தேவார பாடல் பெற்ற கொடுங்குன்றத்திற்கு அருகேயுள்ளது. எனவே இக்காலத்தில் பிரான்மலை எனப்படும் கொடுங்குன்றத்தை தன்னகத்தேயுடைய பரம்ப நாடே பாரியின் நாடென்பதும் அங்குள்ள பாரீசுரம் அவன் எடுத்த திருக்கோயில் என்பதும் இனிது விளங்கும். உறங்கா புலி எனும் புளிய மரம் இங்கு விசேஷம். சாதாரண புளிய மரங்கள் இரவில் இலை மூடி உறங்கும். உறங்கா புலி எப்பொழுதும் இலை திறந்தே இருக்கும்.